நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். ஆமென். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின. ஆமென். நண்பர் ஒருவர் குதிரை பந்தயத்தில் பெட் கட்டி விளையாடுவது வழக்கம். அவருக்கு குறிப்பாக சனி ஞாயிறு தினங்களில் அன்று மட்டுமே பல கோடி ரூபாய் பணம் சம்பாதிப்பது அவரது வழக்கம். ஆனால் அவரது உள் மனதில் சமாதானமே இல்லை. அந்த சமயத்தில் கிறிஸ்துவின் ஊழியர் அவரை சந்தித்து, இயேசுவிடம் வாருங்கள், உங்களுக்கு சமாதானம், மனநிறைவு மற்றும் சமாதானம் என்றதுமே இவர் தனது பழைய குதிரை பந்தயத்தில் சம்பாதிப்பது எல்லாம் விட்டுவிட்டு இயேசுவிடம் வந்தார். இயேசுவின் ஏற்றுக்கொண்டார். தேவ பிள்ளையாகவும் மாறிவிட்டார். ஆனால் சனி ஞாயிறு வந்ததுமே இவருக்கு தூக்கமே வராது. எந்த வேலையும் செய்யவே ஓடாது. இந்த குதிரை அங்கு ஓடுமே, நாளை அந்த குதிரை ஓடுமே என்று தன் மனதில் எல்லாம் குதிரை பந்தயத்தை நோக்கியே அலைந்து கொண்டிருக்கும் அவரது மனது. மறுபடியுமாக இந்த தேவ ஊழியரை சந்தித்து ஆலோசனை கேட்டார். எனக்கு இந்த தேவ ஊழியர் அவர்களிடம் சொன்னது, நீங்கள் சனி ஞாயிறு தினத்தன்று மட்டும் கதவை பூட்டி விட்டு அரைநூல் பரிசுத்த வேதத்தை படித்து தியானியுங்கள், தேவனோடு உறவாடுங்கள், ஜெபியுங்கள் என்றார். அவரும் அப்படியே செய்து பார்த்தார். கடைசியில் அவர் தேவ ஆவியினால் வழிநடத்தப்பட்டால், தேவ வசனத்தின் மூலமாக தினம் வழிநடத்தப்பட்டார். பிறகு கிறிஸ்துவோடு பழகவும் நட்பு ஏற்படுத்தும் ஒரு வாய்ப்பு கிடைத்தது அவருக்கு. தேவ ஆவியானவர் தேவ வசனத்தின் மூலம் தினம் வழிநடத்தினார் இவரை. பின் நாட்களில் மிகுந்த சந்தோஷத்துடன் சமாதானத்துடன் வாழ்ந்தார். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் ஒருவேளை புதிதாக ரட்சிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் இருந்தால், பரிசுத்த ஆவியின் வழிநடத்துதல் உங்களையும் பழைய தீமையான யோசனைகள், பழைய கோபங்கள், அநேக தீய சுபாவங்களிலிருந்தும் விடுபடாமல் இருக்கலாம். எப்பொழுதும் நீங்கள் ஜெபத்திலும் வேத வாசிப்பிலும் தரித்திருக்கும் போது மட்டுமே நீங்களும் புதிய சிருஷ்டி ஆக முடியும். ஆமேன். God bless you.